வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ குருக்கலையாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நாம் இங்கேருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கக்கூடிய அத்தனை வேதாளத்தையும் 27 நட்சத்திரக்குரிய வேதாளங்கள் இருக்காங்க. அந்த 27 நட்சத்திரக்குரிய வேதாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே போகலாம். இங்கே பாருங்கள், வெளியில் மயில் பார்த்திங்கன்னா, மயில் மற்றும் மயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடிமரம் இருக்குது. நம்ம கொடிமரத்தை வணங்கிட்டு, கொடிமரத்தை எப்பவும் கை தூக்கி வணங்கணும். மயில் பாருங்கள், மயில் மற்றும் மயில் தோகையெல்லாம் அழகாக பாருங்கள் தெரிகிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. இங்கே கொடிமரம் பாருங்கள், வானுயர்ந்த கொடிமரம் இருக்குது. கொடிமரத்தாண்ட போய் எப்பவும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த 27 நட்சத்திரத்துக்குரிய அனைத்து வேதாளங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் நட்சத்திரக்குரிய வேதாளம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்குரிய வேதாளத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேலே போட்டிருக்கு பாருங்கள், அஸ்வினி நட்சத்திரம் வேதாளம். அந்த சாமி இப்போ வேதாளத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து தேய்பிறை அஷ்டமி அந்த நாளில் வந்து இந்த வேதாளத்துக்கு அவங்க விளக்கு போட்டோ இல்லை கற்பூரம் ஏற்றியோ வணங்குறது மூலிமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்களை வேதாளம் நிறைவேற்றும்படி முருகரிடம் போய் அவர் வேண்டுவார். உங்களுக்காக அவங்க போய் முருகரிடத்தில் வேண்டி உங்களுடைய அத்தனை குறைகளையும் நீக்கி நீங்கள் நிறைவுகளுக்கு நல்லபடியாக எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா வாழறதுக்கு அவங்க அருள் புரிவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்குரிய வேதாளம் அவர் தான் பார்க்குறோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இவர் தான் முதல் வேதாளம். இப்போ அடுத்தது நம்ம 2வது வேதாளத்தை போய் பார்க்கலாம். இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா, உள்ள கோயிலுடைய சுற்றுச்சுவர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உள் பிரகாரத்தில் தான் இந்த 27 வேதாளங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. போர் சமயத்தில் முருகர் கூட போரிட்டவங்க இவங்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகர் கூடவே செய்யூர், அங்கே கோயிலில் செய்யூர் கந்தசாமி கோயிலில் முருகர் கூடவே தங்கிட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிறதுனால இவங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை முருகர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால் இவங்கக்கிட்ட உங்கள் வேண்டுதல்களை வைக்கிறது தான் சிறப்பு. வாங்க இப்போ நம்ம 2வது வேதாளம் என்னென்னா அந்த வேதாளத்தை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாம் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 2வது வேதாளம் ஸ்ரீ வஜ்ரதாரி வேதாளம் பரணி நட்சத்திரம். ஸ்ரீ வஜ்ரதாரி வேதாளம் பரணி நட்சத்திரக்குரியவங்க தேய்பிறை அஷ்டமியில் இங்கே வந்து பைரவர் பூஜை நடக்கும். அந்த சமயத்தில் வந்து உங்கள் வேதாளத்துக்கு பூசணிக்காயை வெட்டி அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி 2 துண்டாக வெட்டி அதில் வந்து எண்ணெய் ஊற்றி போடுவாங்க. அது மாதிரி போட்டிங்கனாலும் சரி, அகல விளக்கும் போடலாம். இது மாதிரி பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை சொன்னீங்கன்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க. இங்கே பாருங்கள், அடுத்ததாக 3வது பார்த்திங்கன்னா வைராக்கிய வேதாளம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்குரிய வைராக்கிய வேதாளத்தை நீங்கள் வணங்குறது மூலிமா அவங்க கிருத்திகை நட்சத்திரக்குரிய தோஷங்கள்லாம் விலகி அவங்க வாழ்க்கையில் நல்ல முறையில் வெற்றி அடைய இந்த வேதாளங்கள் உதவி புரிவார்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேதாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வேதாளம் தான். வாங்க காட்டலாம். அடுத்த வேதாளம் என்னென்னு பாருங்கள். அடுத்ததான் 4வது வேதாளம் ஸ்ரீ கட்கதாரி வேதாளம் ரோகிணி நட்சத்திரம். 4வது வேதாளம் பார்த்திங்கன்னா கட்கதாரி வேதாளம் ரோகிணி நட்சத்திரக்குரியவங்க வந்து இந்த வேதாளத்தை வணங்குறது மூலிமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி அவங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுறதுக்கு முருகன் அருள் கிடைக்கும். அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பழமையான கிணறு ஒன்று இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பூஜைகள்லாம் நடக்கும்போது இந்த கிணத்துல வந்து தண்ணியெலாம் எடுத்து தான் இறைவனுக்கு பூஜைலாம் செய்வாங்க. இப்போ கிணத்துல தண்ணி இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம அடுத்த வேதாளத்தை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த சுற்றுச்சுவரில் அடுத்ததாக வந்து அந்த வேதாளங்களை வச்சுருக்காங்க. இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. இங்கே வேதாளங்கள்கிட்ட முறையை நீங்கள் சொல்லக்கூடிய குறைகள்லாம் நேரடியாக முருகனை போய் அவரிடத்தில் இவங்க கேட்டு உங்கள் குறைகளை நீக்கி வைப்பாங்க. இப்போ பாருங்கள், அடுத்த வேதாளம் பார்த்திங்கன்னா 5வது வேதாளம் ஸ்ரீ ஞான வேதாளம். ஸ்ரீ ஞான வேதாளம் மிருகசீர நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஞான வேதாளம். இவங்க மிருகசீரக நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறதுனால அவங்களுக்கு எல்லா பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து உங்களுக்கு நட்சத்திரக்குரிய வேதாளங்களை வணங்கிட்டு போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற வேதாளம் வாங்க பாருங்கள், தோமர வேதாளம் திருவாதிரை நட்சத்திரம். ஸ்ரீ தோமரை வேதாளம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறது மூலிமா அவங்களுக்குரிய நட்சத்திரக்குரிய எல்லா நன்மைகளையும் அவங்க அடைய முடியும். அவங்களுக்குரிய வேதாளம் தான் இந்த வேதாளம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இங்கே வாங்க பார்க்கலாம். அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம். ஸ்ரீ வக்ரதந்த வேதாளம் புனர்பூசம்.
7வது வேதாளம் பார்த்திங்கன்னா வக்ரதந்த வேதாளம் புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறதுனால அவங்க அனைத்து நன்மைகளையும் அடைய முடியும், நோய் நொடி இன்றி வாழ முடியும், முருகன் அருள் அவங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் வேதாளங்களை நீங்கள் வணங்குறது வந்து அதன் மூலிமா ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் நீங்கி நன்மைகளே அடைவீங்க. அந்தளவுக்கு வேதாளங்கள் உங்களுக்கு துணை புரிவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சோத்துலேயும் பல சிற்பங்கள்லாம் இருக்குது. சோத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிற்பங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. என்ன ஒரு கலைநயமான அருமையான ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இப்போது 8வது வேதாளம் ஸ்ரீ விசால நேத்திர வேதாளம் பூச நட்சத்திரம். விசால நேத்திர வேதாளம் பூச நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறதுனால அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். அந்த நன்மைகளை இந்த வேதாளங்கள் நடத்தி வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம். பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்த பைரவ வேதாளம் ஆயில்பம் நட்சத்திரம். 9 வேதாளம் ஆயில்பம் நட்சத்திரம். ஆயில்பம் நட்சத்திரக்காரங்க வந்து இந்த வேதாளத்தை வணங்குறது மூலிமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற முருகனிடத்தில் இவங்க உங்களுக்காக உங்கள் குறைகளை நீக்கும்படி வேண்டி நிற்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்குரிய வேதாளம். அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. நம்ம அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய வேதாளம் பார்த்திங்கன்னா 10 ஞான கந்த வேதாளம் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்குரியவங்க வந்து இந்த வேதாளத்தை வணங்குறது மூலிமா அவங்களுக்குரிய அனைத்து குறைகளும் நீங்கி அவங்க வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் அடைய முடியும். இவங்க முருகன்கிட்ட போய் உங்களுக்காக வேண்டுதல்களை நிறைவேற்றும்படி கேட்டு நிற்பாங்க. உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேதாளம் என்னென்னு பார்த்திங்கன்னா தர்பகார பூத வேதாளம் பூர நட்சத்திரம். 11 பூர நட்சத்திரக்குரிய வேதாளம். இவங்களை வணங்குறது மூலிமா உங்கள் நட்சத்திரக்குரிய இவங்க உங்களுக்கான அனைத்து குறைகளையும் நீக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வளம் பெறத்துக்கு அருள் புரிவாங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு நட்சத்திரக்குரிய வேதாளங்களை போய் வணங்கிட்டு வாங்க. அடுத்த நட்சத்திரக்குரிய வேதாளத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரடைய ஸ்ரீ வீரபாகு சேவக வேதாளம். உத்திர நட்சத்திரம் வீரபாகு சேவக வேதாளம் உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறது மூலிமா அவங்க அனைத்து சிறப்புகளையும் அடைய முடியும். வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளையும் சேர்க்கலாம். அதுக்கான உங்கள் நட்சத்திரக்குரிய வேதாளத்தை வந்து அந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் பூஜை அன்றைக்கி வந்து வணங்குறது மேலும் அதிக சிறப்பை தரும். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து நட்சத்திரக்குரிய வேதாளத்தை பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்க்குறது வாங்க. அப்படியே வந்து அங்கே விநாயகர் கோயில் கீழே இருக்காரு. அந்த விநாயகரை சுற்றிட்டு அப்படியே பின்புறமாக போனோமா அடுத்த இது வேதத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து விநாயகரை வணங்குவோம். பாருங்கள், விநாயகர் பெருமான் உள்ளே இருக்கார். அவரை வணங்கிடுவோம். அவரோட வணங்குங்க. அவரை வணங்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமியும் உள்ளே இருக்கார். சரியாக உள்ள இருட்டில் நம்மளுக்கு சரியாக தெரியல. வாங்க அடுத்த வேதாளத்தை நம்ம இப்போ பார்க்க போகலாம். இப்போது வந்து இங்கே பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா ராகு கேது பகவானுக்கும் உங்களுக்குரிய தோஷங்கள் இருந்தால் அங்கே பூஜை பண்ணிங்கன்னா அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வழிவகை செய்யும். இங்கே பாருங்கள், அழகாக வந்து நாகங்கள் இருக்குது. அது கீழே பார்த்தா லிங்கம் இருக்கா, அது கீழே பார்த்தா நந்தி பகவானும் இருக்கார். இப்போ அடுத்த வேதாளம் நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சூரபத்ம வேதாளம் அஷ்ட நட்சத்திரம். சூரபத்ம வேதாளம் இவர் அஷ்ட நட்சத்திரக்குரியவர். இந்த அஸ்வ நட்சத்திரக்காரங்க வந்து அந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து வணங்குறது மூலிமா அவங்களுக்குரிய அத்தனை நன்மைகளும் நலமோடு நடக்கும். அதுக்கு முருகப்பெருமான் அருள் கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன நட்சத்திரன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம்னா 14வது நட்சத்திரம் தாரகாசூரா இம்ச வேதாளம் சித்திர நட்சத்திரம். 14வது இது வந்து சித்திர நட்சத்திரக்காரங்க. இவங்க வந்து வணங்கத்து மூலிமா அவங்களுக்குரிய குறைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று முருகன் அருள் கிடைக்க இவங்க உங்களுக்கு உதவி புரிவாங்க. உங்கள் நட்சத்திரக்குரிய வேதாளம். இவங்களை நீங்கள் அதேமாதிரி அந்த தேய்பிரை அஷ்டமியில் வணங்குறது இன்னமும் சிறப்பு. நம்ம அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 15வது வேதாளம் ஸ்ரீ ஆனந்த உகபந்த வேதாளம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறது மூலிமா அவங்களுக்குரிய குறைகள்லாம் நீக்கி அவங்க நல்லா இருக்கிறதுக்கான வழிவகையை இந்த வேதாளம் அவங்களுக்கு செய்வாங்க. பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள். இது மாதிரி கோயிலெலாம் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் கூட இது மாதிரி வேதாளம் கோயில் வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த வேதாளத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த வேதாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
16 சூர நிபுண வேதாளம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காரங்க வந்து இந்த வேதாளத்தை வணங்குறது மூலிமா அவங்க வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து விலகி நல்லபடியாக இருக்கிறதுக்குரிய அனைத்து வழிகளையும் இந்த வேதாளம் அவங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க. உங்களுக்குரிய நட்சத்திர வேதாளத்தை நீங்கள் வந்து வணங்குங்க. வாழ்க்கையில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு கோவில் ஒரு முறையாவது கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஏன்னா இது மாதிரி கோயிலெலாம் நம்ம பார்க்க முடியாது. அடுத்த வேதாளம் கோயில் அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் ஸ்ரீ சண்டகோப வேதாளம் 17 சண்டகோப வேதாளம் அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறது மூலிமா உங்களுடைய குறைகள்லாம் நீங்கி எல்லா வளமும் உங்களுக்கும் கிடைக்கும். பாருங்கள், உங்களுக்குரிய வேதாளத்தை நீங்கள் வணங்குங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த வேதாளம் என்னன்றதை பக்கத்தில் பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 18 ஸ்ரீ சிங்கமுகாசுர வேதாளம் கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரக்காரங்க இந்த வேதாளத்தை வணங்குறதுனால அவங்களுக்குரிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி எல்லா வளங்களையும் பெற்று வாழ்வார்கள். அதுக்கு முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் இனிதே சிறப்பாக கிடைக்கும் முருகனோட அருள். அதுக்காக உங்களுக்குரிய வேதாளத்தை கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குங்க. அது உங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வாங்க, மூல நட்சத்திரம் ஸ்ரீ பராக்கிரம வேதாளம் 19 மூல நட்சத்திரக்காரங்க வந்து வணங்கணும். உங்களுக்குரிய வேதாளம் தான் இவரை வணங்கிறதுனால நீங்களும் வந்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற முடியும். உலகத்தில் வேறு எங்கேயுமே இது மாதிரி கோயில்கள் இல்லை. இருந்தால் இந்த வேதாளம் கோயில் வேறு எங்கன்னா இருந்தால் நீங்கள் கமெண்டில் தயவுசெய்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நண்பர்களே, அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றிட்டு வரதான். கோயிலை நம்ம சுற்றி வலம் வரும்போது தான் எல்லா சோத்துலேயும் தான் இவங்க வந்து இதுமாதிரி வேதாளங்களை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே அந்த கோயிலை வலம் வரும்போது அப்படியே பார்த்துட்டே வரலாம். சுற்றிட்டு வரும்போது கோயிலை வலம் வந்த மாதிரி இருக்கும், இந்த வேதாளங்களையும் வணங்கிட்டு வர மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள், நாகபுஷ்ப மரம் இருக்குது. அது பாருங்கள், நாகபுஷ்ப மரம். அடுத்த வேதாளத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பூரடம் நட்சத்திரம் மகாதார வேதாளம். பூரட நட்சத்திரக்காரங்க வந்து வணங்குறது மூலிமா அவங்களுக்குரிய அனைத்து நன்மைகளையும் இந்த வேதாளம் பெற்று தருவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரக்குரிய இந்த வேதாளத்தை வணங்கிட்டு போங்க. அடுத்த வேதாளத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வேதாளம் வாங்க, பக்கத்துலேயே அடுத்த வேதாளம் இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் 21வது வேதாளம் உத்திராட நட்சத்திரக்கூடிய வேதாளம் இருக்கார். அவரை நீங்கள் பார்க்கறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலங்களையும் எல்லா வெற்றிகளையும் இனிதே பெற முடியும். உங்கள் நட்சத்திரக்குரிய வேதாளம் பாருங்கள், அவரை வந்து வணங்குங்க, வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுங்க. அடுத்து இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வேதாளத்தை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வேதாளம் பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் ஸ்ரீ காதபாணி வேதாளம் 22 திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய இந்த வேதாளத்தை நீங்கள் வணங்குறது மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி உங்கள் வேதாளம் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வார். ஏன்னா இவர் உங்கள் நட்சத்திரக்குரிய வேதாளம். அதனால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை முருகனிடத்தில் வேண்டி உங்களுக்காக நிறைவேற்றி வைப்பார். வாங்க, இப்போ அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேதாளத்தை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த வேதாளம் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரபாணி வேதாளம் 23 அவிட்ட நட்சத்திரக்குரிய வேதாளம் இவர் தான். இவரை வணங்குறது மூலிமா உங்களுக்குரிய சகல விதமான தோஷங்களையும் நீக்கிடுவார். ஏன்னா இவர் உங்கள் நட்சத்திரக்குரிய வேதாளம். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி இறைவன் உங்களுக்கு முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லொரு புரியும்படி அவர்கிட்ட உங்களுக்காக வேண்டுவார். அதனால் நீங்கள் போய்ட்டு அவரை வேண்டுவதன் மூலிமா அவங்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறலாம். வாங்க அடுத்த நட்சத்திரத்தை பார்ப்போம். அடுத்த நட்சத்திர வேதாளம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ஸ்ரீ பேருண்ட வேதாளம் 24 சதய நட்சத்திரக்காரங்க. இவரை வணங்குறது மூலிமா அவங்க வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களையும் பெற முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வேதாளம். அதனால் உங்கள் நட்சத்திரக்குரிய இந்த வேதாளத்தை நீங்கள் வணங்கி முருகப்பெருமானிடத்தில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை வந்து இந்த வேதாளங்கிட்ட சொன்னீங்கன்னா
முருகப்பெருமான் அவங்களுக்கு வரம் கொடுத்துருக்காரு, உங்கள்கிட்ட வந்து வேண்டக்கூடிய பக்தர்களுடைய அந்த குறைகளை நான் நீக்குவேன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இவர் மூலிமா வேண்டதுனால உங்கள் குறைகளை ஈஸியாக நீங்கள் அதிலேருந்து விடுபட முடியும். அதுக்காக தான் இந்த வேதாளங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க மூலிமா உங்கள் குறைகளை தீர்த்தழுங்க. அடுத்த வேதாளத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து இருக்கக்கூடிய வேதாளம் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. அப்படியே கொஞ்சம் தள்ளி போகணுமா, செவுத்தில் பாருங்கள். இந்த பக்கம் அப்படியே கோயிலை சுற்றி வலம் வரக்கூடிய உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வேதாளங்கள்லாம் இருக்காங்க. இப்போ அப்படியே கோயிலை வலம் வந்த மாதிரி இருக்கும், இந்த வேதாளங்களை பார்த்தா மாதிரியும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேதாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பூரட்டாதி நட்சத்திரம், கோரரூப வேதாளம், பூரட்டாதி நட்சத்திரம். இவங்க வந்து இவரை வணங்கத்து மூலிமா வாழ்க்கையில் அனைத்து விதமான போராட்டங்கள்லேருந்து விடுபட்டு வெற்றியே கிடைக்கும். அதுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார். உங்கள் நட்சத்திரக்குரியவரை நீங்கள் வந்து ஒரு முறையாவது வாழ்க்கையில் வணங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், அடுத்த நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உத்திராதி நட்சத்திரம், குரு பைரவ வேதாளம் போட்டிருக்காங்க. அவரை பார்த்து இப்போ வணங்கிட்டு நாம் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வேதாளத்தையும் பார்க்கலாம். நீங்கள் வந்து இவரை வணங்கத்து மூலிமா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் விடுபட்டு வாழ்க்கையில் ஏற்றம் பெற்று நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த வேதாளம் உங்களுக்கு அருள் புரிவார். அதனால் உங்கள் நட்சத்திர வேதாளத்தை வந்து வணங்குங்க. அடுத்து இப்போ பார்க்கக்கூடிய வேதாளம் தான் நாம் கடைசி வேதாளம், 27வது வேதாளம், குரோதன பைரவ பக்த வேதாளம், ரேவதி நட்சத்திரம். 27வது நட்சத்திரத்துக்குரிய கடைசி வேதாளம் இவர் தான். உங்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து இவரை வணங்கத்து மூலிமா வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும். முருகப்பெருமானோட அருளாலையும் உங்கள் வேதாளத்தோட அருளாலையும் பெற முடியும். இந்த மாதிரி கோயிலெலாம் வேறு எங்கே இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாய்ப்புகள் ஒரு முறை தான் கிடைக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான நேரம் வந்து விட்டது, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுன்றது இறைவனுடைய கட்டளையாக கூட இருக்கலாம். அதனால் இது மாதிரி வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கான அழைப்பு வந்து விட்டதுன்னு நினச்சிட்டு கண்டிப்பாக ஒரு முறையாவது போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வில்வ மரம் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு உங்கள் வேதாளங்களை வணங்குங்க, வெற்றிகளை பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.